வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். நோயின்றி 120 வயது சித்தர் ரகசியம் என்கின்ற தொடர் நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற தமிழ் கூறும் நல்லுலகத்தை பெருமகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன், வணங்குகிறேன், அவர்களை பாராட்டுகிறேன். சித்தர்கள் 120 ஆண்டுகள் வாழ முடியும் என்று சொன்னதற்குரிய சான்றுகளை பற்றி சென்ற நிகழ்ச்சியிலே நாம் பார்த்தோம். சித்தர்கள் பல 100 வருடம், பல 1000 ஆண்டுகள் வாழ்ந்ததாக சித்தர் இலக்கியத்திலே பார்க்கிறோம். பைபிளிலே ஆடம், ஐசக் போன்றவர்கள் எல்லாம் நெடுங்காலம் பல 100 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இப்படியெல்லாம் சொல்கிறீர்களே, இந்த அறிவியல் காலத்தில், நவீன காலத்தில் 100 ஆண்டுகளுக்கு மேல் மக்கள் வாழ்கிறார்களா? அப்படி வாழ்வதற்கு என்ன காரணம்? அவர்கள் எல்லாம் சித்தர்களை பின்பற்றி தான் 120 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் என்று வாழ்கிறார்களா? எப்படி இருந்தால் நீண்ட ஆயுள், நிறைந்த ஆரோக்கியம் நம்மிடத்திலே குடிகொண்டு இருக்கும்? அதற்கு சித்தர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? அவற்றை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இதற்கு கேரண்டி இருக்கா, வாரண்டி இருக்கான்னு அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அதை வெளியிலே கொண்டு வர வேண்டும், மக்களுக்கு தெரிய வேண்டும், அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே சொல்லுகிறேன். இலக்கியத்திலே 120 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள், 940 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள், 180 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள், 400 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள், 800 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள், 4000 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் என்றெல்லாம் மேற்கோள் காட்டுகிறீர்களே, சமகாலத்தில் நம்மோடு யாரேனும் அப்படி அதிக நாட்கள் வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்களா? செய்திக்கு சொல்லுகிறேன். பிரான்ஸ் நாட்டில் ஜென்னி கால்மெண்ட் என்ற ஒரு பெண்மணி 122 ஆண்டுகள் 164 நாட்கள் வாழ்ந்து 1997 ஆண்டு மறைந்தார்கள் என்று பதிவு இருக்கிறது. அப்படின்னா என்ன? 120 ஆண்டுகளுக்கு மேலும் வாழ முடியும் என்பதற்கு சார்ந்து இருக்கிறது. உலகத்திலே பல பகுதியில் இருக்கிற மக்கள் நெடுநாள் வாழ்கிறார்கள். பொதுவாக அதிக நாள் வாழ்கிற மக்கள் எந்த நாட்டில் அதிகம் இருக்கிறார்கள் என்று கேட்டால் ஜப்பான் என்று சொல்லுவோம். நான் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஜப்பான் சென்றிருந்தேன். அப்பொழுது அந்த முதியவர்களுடைய இல்லத்தை சென்று பார்த்தேன். 100 வயதுக்கு மேற்பட்டவர்கள் முதியோர் இல்லத்தில் இருப்பதை எல்லாம் நேரிலே என்னால் பார்க்க முடிந்தது. அதற்காக அவருடைய அரசாங்கம் தனியாக அவர்கள் தங்குவதற்கும் அவர்களுக்கு வேண்டிய ஆரோக்கியத்தை பேணுவதற்கும் ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் என்பதையும் நான் அறிய வந்தேன். ஜப்பானில் 2023 ஆண்டு எடுக்கப்பட்ட புள்ளி விவரத்தின்படி 10,600 ஆண்களும் 81,600 பெண்களும் 120 வயதுக்கு மேல் ஜப்பானில் வாழ்கிறார்கள். இப்படி பார்த்தால் ஜப்பானில் 92,000 பேர்களுக்கு மேல் 120 வயதில் இருக்கிற மக்கள் வாழ்கிறார்கள். ஜனத்தொகை எவ்வளவு இருக்கிறது? 125 மில்லியன். அந்த ஜனத்தொகை உள்ள நாட்டிலே எவ்வளவு பேர் 100 வயதுக்கு மேல் இருக்கிறார்கள்? 92,140 பேர் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இப்ப 100 வயதுக்கு மேல் வாழ்வது என்பது சாத்தியம். அவர்கள் என்ன உணவை எடுத்துக் கொள்கிறார்கள், என்ன வாழ்க்கை வாழ்கிறார்கள், அது எப்படி அவர்களை 120 நாள் வாழ வைத்தது என்பதையும் தெரிந்து கொள்வது சித்தர்கள் சொல்லி இருக்கிற கருத்தோடு ஒத்து போகிறதா, எவ்வளவு பொருந்தி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு உதவும். உலகத்திலே ப்ளூ ஜோன் என்று 5 பகுதிகளை பிரித்திருக்கிறார்கள். அந்த 5 பகுதியிலே தான் உலகத்திலே அதிக நாள் வாழ்கிற மக்கள் வாழ்கிறார்கள் என்று பதிவுகள் காட்டுகின்றன. சொல்ல போனால் அமெரிக்காவிலே நிக்கோயா என்கின்ற சென்ட்ரல் அமெரிக்காவில் இருக்கும் ஒரு பகுதியிலும், லோமா என்கின்ற கலிபோர்னியாவில் இருக்கிற ஒரு பகுதியிலும், சார்டியானா என்று அழைக்கப்படுகிற இத்தாலியில இருக்கிற ஒரு பகுதியிலும், இக்காரியா என்று அழைக்கப்படுகிற கிரீஸிலே இருக்கிற ஒரு பகுதியிலும், ஓக்கினோவா என்று அழைக்கப்படுகிற ஜப்பானில இருக்கிற ஒரு பகுதியிலும் மக்கள் உலகிலேயே அதிக நாள் வாழ்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இதுல இந்தியாவை காணுமே. ஏனென்றால் அவைகளை கணக்கிட்டு அந்த புள்ளி விவர கணக்குகளை நாம் உலகுக்கு கொண்டு சேர்க்க தவறிவிட்டோம். ஆனால் ஒன்றை நாம் அறிய வருகிறோம். எதிலே அறிய வருகிறோம்? நம்முடைய வாக்காளர் பட்டியல் இருக்கிறதே, இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் ஒரு கருத்தை சொல்லுகிறது. இந்தியாவில் கடந்த தேர்தலில் 2,55,000 பேர் 100 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வாக்களித்தார்கள் என்று சொல்லுகிறது. அப்படின்னா நம்ம நாட்டிலேயே நம்ம கூடவும் மக்கள் நெடுநாள் 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்பவர்கள் இருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. 100 ஆண்டு வாழறது, 120 ஆண்டு வாழ்வது, அதுக்கு என்ன அவசியம்? என்னைக்கு இருந்தாலும் இறக்கத்தானே போறோம். இந்த 120 ஆண்டுகள் என்பது ஒரு இலக்கு. இந்த 120 ஆண்டுகள் ஆரோக்கியத்தோடும் ஆனந்தமாகவும் நல்ல மனநிலையோடும் நல்ல உடல்நிலையோடும் வாழ வேண்டும். அதுதான் முக்கியம். சும்மா மருத்துவமனையிலே மருந்தை சாப்பிட்டுக் கொண்டு நோயாளிகளாக படுத்துக் கொண்டிருப்பதிலே பயனில்லை. அப்ப சித்தருடைய ரகசியம் என்ன சொல்லுகிறது? ஏதோ ஒரு மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமா இருக்கலாம். இப்ப சொன்னா 100 வயதுக்கு மேலே வாழ்வதற்கு ஒரு மாத்திரை இருக்குது என்று சொல்லி பல கோடி சொன்னால் எத்தனை கோடி வேண்டாலும் கொடுத்து வாங்கிக் கொள்ள மக்கள் இருக்கிறார்கள். சித்தர்கள் அதை சொல்லவில்லை. சாமானியரில் இருந்து, சாதாரண மக்களில் இருந்து, வசதி படைத்தவர்களுடன் எல்லோரும் அவர்கள் முயற்சியினால் தான் அவர்கள் 100 வயதுக்கு மேல் வாழ முடியும் என்பதை சித்தர்கள் பதிவு செய்து போயிருக்கிறார்கள். அப்படி சித்தர் இலக்கியத்தில் 100 ஆண்டுகளுக்கு மேல், அது 120 என்று
ஒரு கணக்கை கொடுத்திருக்கிறேன். 100 ஆண்டுகளுக்கு மேல் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அவர்கள் என்னென்ன வழிகளை சொல்லி இருக்கிறார்கள். உலக நாடுகளிலே பல பகுதிகளை குறிப்பிட்டிருந்த 5 பகுதியில் இருக்கிற மக்கள் நெடுநாள் வாழ்வதற்கு முக்கிய காரணமாக சொன்னது அவர்கள் இயற்கை சார்ந்த உணவை எடுத்துக் கொள்ளுகிறார்கள். முதலிடம். இந்த பகுதியிலே வாழ்கிற நெடுநாள் வாழ்கிற மக்கள் பெரும்பாலும் டிரைபல்ஸ், மலைவாழ் மக்களாக இருக்கிறார்கள். இன்னும் இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பிரதான உணவு அங்கே நிலத்திலே விளைகிற சிறுதானியங்களும் அவர்கள் சேகரிக்கிற தேனுமாக இருக்கிறது. அவர்கள் சமைத்து ருசி கூட்டப்பட்ட உணவுகளை அவர்களுடைய உணவுகளாக எடுத்துக் கொள்வதில்லை. இயற்கை சார்ந்த உணவுகளை சாப்பிடுகிறார்கள். பெரும்பாலும் தாவர உணவுகளை அவர்கள், கீரைகளை அவர்கள் பெருமளவில் எடுத்துக் கொள்ளுகிறார்கள் என்பதையெல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள். நாம் எந்த உணவை எடுத்துக்கொண்டால், எந்த வகையான வாழ்க்கையை வாழ்ந்தால் நம்முடைய ஆயுள் முழுதும் ஆரோக்கியமாக நீண்டு வாழ முடியும் என்பதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியிலே பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.